படம் நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு, உண்மையிலே பயங்கரமா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் ரொம்ப நாளைக்கமா நல்ல படம் பண்ணியிருக்காரு. ஆமா, நல்ல படம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா பார்ட் 2 வந்தா சூப்பர். நல்லா இருக்கு சார் படம். என்னது அது வந்து சீக்ரெட் சொன்னாருங்களா சார், லாஸ்ட்ல வந்து அந்த படம் முடியறப்போ சீக்ரெட் நான் ஒரு சீக்ரெட் சொல்லுவான்னு சொன்னாங்க. இதை கொண்டு இன்னும் மேற்கொண்டு கதை எடுத்தா இன்னும் சூப்பரா செம்மையா சூப்பரா போகும் சார். நல்லா இருக்கு சார். அந்த சாம் கேரக்டர் நல்லா இருந்தது சார். அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார், பெட்டரா சூப்பரா இருக்கு. ஃபேமிலியே பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு சார். மியூசிக் செம்மையா இருந்தது சார். நல்லா பயங்கரமா நல்லா இருந்துச்சு சார். சூப்பராக இருந்தது. ஃபேமிலி வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்டுங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு வித்தியாசமான கதையாக இருந்தால் இருந்தது. செஸ் வச்சு இது படம் எடுத்திருக்காங்க, நல்லா இருந்தது. நல்லா அது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஷாமோட போலீஸாக காமிச்சது, லாஸ்ட்ல வந்து சின்ன பையனாக காமிச்சது நல்லா இருந்தது. படம் வந்து ஒரு இதுவாக தான் எடுத்திருக்காங்க, நல்லா இருந்தது. பார்க்கலாம், சூப்பராக இருந்தது. பார்க்கலாம் சார். ஃபேமிலியோட பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லும் வந்து செஸ் வச்சு எடுத்திருக்காங்க, யாரும் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஷாம் நல்லா நடிச்சிருக்காரு. என்ன சொல்ல வராங்கன்னா அந்த சின்ன வயசில் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்னென்னா மென்டலி டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த பிரச்சனை வச்சு கான்செப்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. அவர் வந்து தோக்க அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனால் வந்து அதையும் பழகிக்கணும்னு சொல்லி சயின்டிஃபிக்ஸாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்லா அருமையாக இருக்குண்ணா படம். சூப்பராக இருக்குது. ஷாம் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஷாம் சார் இன்னும் நிறைய படம் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஜனரஞ்சகமாக நடிச்சிருக்காரு. ஃபேமிலியாக பார்த்து சொல்லுங்கள். ஷாம் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம அவருடைய படங்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அவர் கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறார் சார். குடும்ப கம்பேக்காக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஃபேமிலியாக ஒரு ஹீரோ படம் போய் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் தைரியமாக வரலாம்ல, அந்த மாதிரியான ஹீரோஸ்லாம் வேணும். கதை புதுசாக இருக்குது. மலையாள படங்கள் பார்க்குற மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் மூவியாக சொல்ல ஒரு கதையாக எடுத்துகிட்டு போகிறாங்களே, நம்மளை ஒரு கதைக்குள்ளே கொண்டு போகிறாங்க. நிறைய விஷயங்கள் இல்லாமல் மலையாள படங்கள்லாம் பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இல்லை, அது வந்து ஒரு சீக்ரெட்னு சொல்லியிருக்காங்கல்ல, சீக்ரெட்டை எப்படி மறுபடியும் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது மூலிமா கூட ஒருவேளை ஷாம் சாருக்கு அடுத்த பார்ட் 2 லீட் கிடைக்கலாம். நல்லா மியூசிக் தான் நம்மளை ட்ராவல் பண்ண வைக்குது சார். மியூசிக்கோட தான் அந்த கதை போகுது. மியூசிக் இல்லைன்னா நம்ம அந்த கதையை தனியாக பார்க்க முடியாது. மியூசிக்கோட தான் அந்த கதை ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. நல்ல படம், வேற லெவல். அஸ்திரம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையுமே ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களோட ரோலை வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு சவுண்ட் ஸ்கோரிங்லேருந்து எல்லாமே வேற லெவல் பிளாஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஷாம் சார் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் பார்த்தால ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக ஏன்னா அவரோட பெரிய ஃபேன். ஆக்சுவலாக இயற்கையிலேருந்து அவரை பிடிக்காதவங்க யாருமே இல்லை. ஸோ 90s கிட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச ஆள் அவர். அதை தாண்டி அதில் ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா பேசியிருக்காங்க. ஆனால் படத்தில் டிஸ்ட் இருக்காங்க. அந்த படமே டிஸ்ட் நம்மளோட அந்த அஸ்திரம் படத்தை பார்த்ததுக்காக தெரிஞ்சு. ஆக்சுவலாக ஒவ்வொரு ரோலுக்கு அப்புறமும் அந்த குட்டி பையன் வந்தால் ஒவ்வொரு டிஸ்ட் வைக்கிறான். ஸோ இங்கே வந்தால் ஒரு டிஸ்ட் வைக்கிறாங்க. கடைசியாக அந்த கூடியே இருக்க அந்த போலீஸ் சுமந்திய கேட்டவரை பண்ணுறவர் அவர் பெரிய டிஸ்ட் வச்சு கடைசியாக போயிட்டார். கடைசியாக வந்து அவர் பாட்டுக்கு அவரே குத்திட்டு செத்துட்டாருங்க. அதுதாங்க பெரிய டிஸ்ட் ஆச்சு படத்துல. பாட்டுக்கான நல்லா லீட்ஸ் கொடுத்துருக்காங்க. படம் உண்மையாக நல்லா இருந்துச்சு. அது வந்து ஆக்சுவலா ஒரு லீட் ஆக்சுவலாக படத்தில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ஸோ அடுத்தடுத்து நமக்குமே தெரியல. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சீன் இது இருக்குன்னு சொல்லி நாம நினச்சிட்டு திங்க் பண்ணுறோம், இதெல்லாம் நடக்கும். ஸோ வேற எவனா ஒருத்தன் வந்துட்டு ஏதோ பண்ணுவோம், கொலை பண்ணிருப்பான்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியாக வந்து பார்த்தா தான் தெரியும் இந்த கூட வைக்க அந்த ஆளே வந்துட்டு டிஸ்டா இழுத்துட்டாரு, அவரே செத்துட்டாப்புல. அப்போ தான் தெரியும் அது பெரிய லீட்ஸ் ஆகும் கொடுத்துருக்காங்கன்ட்டு. உண்மையாக நல்லா இருக்குது தலைவா. சூப்பராக ஒரு நல்ல குவாலிட்டியான படம் ஃபேமிலியில் பார்க்கலாம். ஐயோ பிஜிஎம் தலைவர் மாட்டி உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு தலைவர். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்க ஒரு சூப்பரான படம் தான் ஆக்சுவலாக. கண்டிப்பாக தலைவர் படம் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு ப்ரோ. ஒரு த்ரில்லர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல த்ரில்லர் தமிழில். ஒர்க்குமே வந்து ஒரு டெபியூ டீமோட ஒர்க் மாதிரியே இல்லை, பக்காவாக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியோ டைரக்ஷனோ இல்லை மியூசிக்கோ இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இன்டர்மிஷன் ரிவீலுமே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. பட் அது ரிவீல் பண்ணாலுமே கடைசி வரைக்கும் அந்த மிஸ்ட்ரியை ஹோல்ட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஷாம் ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ஏன்னா எப்பயுமே அவரை பார்க்குற ஒரு ஜோனில் இல்லாமல் ஒரு போலீஸாக வந்துட்டு ஒரு பக்காவாக பண்ணியிருந்தாரு. மெயின் பில்லரே அவர் தான் படத்துக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அவரோட ஆக்டிங் ரொம்ப பக்காவாக சிங்க் ஆகிருக்கு.
அது ரிவீல் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து ஒரு ஒரு கிளைமேக்ஸ் எண்டில் ஒரு மொமெண்ட்டில் நிறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகுதா இல்லையான்றது வந்துட்டு எதுவும் ரிவீல் பண்ணல. பட் ஆனால் நல்ல மொமெண்ட்டில் எண்ட் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் சூப்பராக இருக்குது. ஒரு த்ரில்லர் படத்துக்கு என்ன பண்ண முடியுமோ பக்காவாக பண்ணியிருக்காங்க. சாங் வந்து ஒரு சின்ன சாங் தான். பட் ஆனால் பிஜிஎம் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு படத்துக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. ஒரு போர் தொழில் ராஜேசன் பார்க்குற மாதிரி படம் வந்து உங்களுக்கு தொய்வில்லாமல் இருக்குது. அதாவது போர் அடிக்காமல் எங்கேயுமே போர் அடிக்கல. நல்லா விறுவிறுப்பாக படம் போகுது. மெசேஜ் என்னன்னாங்க, தோல்வியை வந்து நம்ம வந்து வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான், அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு அதை வந்து ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கிட்டு மன ரீதியாக நம்ம பாதிப்படைஞ்சு வரக்கூடாது, ரொம்ப இயல்பாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து ஒரு காட்சியை நல்லா தூக்கி பிடிச்சி நல்ல ஒரு பின்னணி இசை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நீண்ட காலத்துக்கு பிறகு வர படங்கிறதுனால ரொம்ப இருவாப்பில் தான் போனோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரெண்டாவது புதுமுகமாக நடிச்சிருக்காரு ரஞ்சித். ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. ஆமாம், இது பார்ட் 2க்கான லீடு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. படம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். அவர் நல்ல மெசேஜும் இருக்குது. அதாவது தோல்வி அப்படிங்கிறது வந்து மனித வாழ்க்கையில் அது ஒரு பகுதி தான், அதை நம்ம இயல்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு கிரைம் த்ரில்லர் பாணியில் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்குங்க. ஏன்னா இது ஒரு த்ரில்லர் மூவியாக இருக்குது. மலையாள டைப்பில் இந்த படத்தை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் எப்படி நம்ம வந்து சாங்கு காமெடி இல்லையோ அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது. பார்த்த உட்காந்து முடியும். ஷாம் பர்ஃபார்மன்ஸ் ஓகே, நார்மலாக தான் இருக்குது. ஒன்றும் பெருசாலாம் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியல. நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ சப்போர்ட் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கிற ரஞ்சித்தும் சரி கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் எந்த பிரச்சனை இல்லை. ஒரு மலையாள படம் பார்த்த ஒரு ஃபீலில் இருக்கும். ஒரு ஸ்டோரிஸ் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காங்க. இது மியூசிக்கு, எடிட்டிங்கு எல்லாமே சேர்ந்து ஒரு இயக்குனர் படைப்பில் தானே உருவாக்கப்படுது. ஆனால் எல்லாமே அந்த இயக்குனருக்கு தான் சேரும். அதுலேருந்து வர டீம்களுக்கு எல்லாமே ஓகே தான். என்னை பொறுத்தவரை எனக்கும் எங்கள் மிஸ்ஸஸுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குங்க சார். நல்லா த்ரில்லராக இருக்குது. ஒரு கிரைம் த்ரில்லரு ரொம்ப அருமையாக இருக்குது. கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நம்மளை எதிர்பார்ப்பாக இருக்குது. அது எப்படி யார் பண்ணுறா கொலை அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மியூசிக்கும் நல்லா இருக்குது. கேமரா ஒர்க் நல்லா இருக்குது. நல்ல புது ஹீரோ நடிச்சிருக்காரு. ஷாம் நல்லா இருக்காப்புல. அடுத்த ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க ரஞ்சித்துக்கு, ஹீரோவுக்கு. அது ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஷாம் இல்லை நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. இது அவர் பண்ணாத ஜானர் வந்து இது அழகாக பண்ணியிருக்காப்புல. கம்பேக்காக இருக்குது. அங்கே ஓகே கம்பேக்ஸ். மியூசிக் அருமையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை ஓகே நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுறோம். ரொம்ப அருமையாக இருக்குது சார். அஷ்டம் படம் பார்த்தேன் சார். காமோட படம் த்ரில்லிங்காக இருக்குது சார். படம் கொலை 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 கொடைக்கானல்லேருந்து படம் இதாக ஸ்டார்ட் ஆகுது. கொலை 1 6. அப்புறம் ஒரு 3 பேர் பிரக்கலை பண்ணிக்கிறாங்க. அது என்ன காரணம்? அதான் தாமுக்கு கண்டிப்பு இருக்கிறாரு. த்ரில்லிங்காக இருக்கு சார் படம். அட்வென்ச்சராக இருக்குது படம். ஏன் சார் போரெல்லாம் இல்லை சார் படம். அது ஒரு மாறுபட்ட படம், இருபட்ட படம். அந்த ஜப்பான் சீன் தான் கொஞ்சம் போர் அடிக்குது. லாங்காக வர்றது 2 நாளாக அந்த மாதிரி ஆறாம் சைக்கோ அதான் படம். மியூசிக் படம் அவரு புது ஆள் தர்றவரு நல்லா பண்ணுறாரு. தாமுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் படம்.